யாழ் தையிட்டியில் மீண்டும் ஒரு புத்தர் சிலை. உண்மையை வெளியிட்ட ஸ்ரீதரன் எம்பி. இன்றைய தினம் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டுமானமாகிய அங்கிருக்கின்ற அந்த விகாரை தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையில் கடந்த அமர்வின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக அந்த கட்டடம் சட்டவிரோதமானது என்ற அறிவித்தலை துலாம்பரமாக அங்கே வெளிப்படுத்துவது சம்பந்தமாகவும் அத்துடன் இப்படியான ஒரு சட்டவிரோத கட்டடத்தோடு தொடர்புடைய விகாராதிபதி வேறு ஒரு விதமான ஒரு நியமனம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதாலும் அவை தொடர்பில் ஏதாவது இனிமேலும் இப்படியான வேலைகள் நடந்துவிடுமோ என்ற ஒரு அச்ச உணர்விலையும் ஒரு அமைதி வழியான ஒரு போராட்டம் ஒன்று அழைக்கப்பட்டிருந்தது. அந்த அமைதி வழியான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டவிரோதமாக ஒன்று கூடினார்கள் என்றும் போலீசாருடைய கடமைக்கு இடையூறு செய்தார்கள் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டு இன்றைய தினம் மல்லாகம் பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த வேளையில் அவர்கள் தொடர்பில் நாங்கள் செய்த சமர்ப்பணங்களின் அடிப்படையில் அவர்களை தலா 1 லட்சம் ரூபா பிணையில் கௌரவ நீதிபதி அவர்கள் விடுவித்து வழக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டுக்கு ஒத்திவைத்துள்ளார். இன்றைய தினம் வலிவடக்கு பிரதேச சபையிலே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலே வலிவடக்கு தையிட்டிலே அமைந்திருக்கின்ற சட்டவிரோத இந்த கட்டிடத்தை சிங்கள பௌத்த பேரினவாதத்தாலே விகாரை என்று அழைக்கப்படுகின்ற சட்டவிரோத கட்டிடத்தை அகற்ற வேண்டும். அந்த காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பிரதேச சபையிலே நிறைவேற்றப்பட்ட ஏகமனதான தீர்மானம் இது சட்டவிரோத கட்டிடம் என்பதை 3 மொழிகளிலும் அங்கே அந்த பெயர் பலகையை வைத்தல் மற்றும் எதிர்காலத்திலே மக்களுக்குரிய காணிகள் அவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அமைதி வழியிலே நடந்தது. அந்த விகாராதிபதி அமரபுர நிக்காயவை சேர்ந்த அந்த விகாராதிபதிக்கு இன்று கொழும்பிலே பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. ஆளும் கட்சியாகிய அனுர தரப்பினுடைய அமைச்சர் தலைமையிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று அனைத்து கட்சிகளும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய வெளிப்பாடாக ஒன்றிணைந்து அந்த அங்கீகாரத்தை வழங்குவதையும் வன்மையாக கண்டித்து வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. அதற்கும் எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டும் முகமாகத்தான் இந்த போராட்டம் இங்கே முன்னெடுக்கப்பட்டது. காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே அடியேனும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டேன். இந்த போராட்டத்திலே ஸ்ரீலங்கா போலீசார் மிகவும் மோசமாக எங்கள் எல்லோரையும் தாக்கி எங்களை தள்ளி வீழ்த்தி அவர்கள்தான் வன்முறையை தூண்டி எங்களை கைது செய்து இன்று நீதிமன்றத்திலே முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது அடிப்படையிலே ஜனநாயக உரிமையை மறுத்ததாகவும் சமாதான சீர்குலைவை ஏற்படுத்துகின்ற செயலைத்தான் ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் செய்து வருகின்ற என்ற ஒரு அடிப்படையிலும் மண் சரிவு வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட தங்களுடைய சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலை ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுத்து வருவதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. இன்றைய ஒரு விடயத்திலே வலிவடக்கு பிரதேச சபையிலே அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியதும் இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே அனைத்து எங்களுடைய தமிழன் என்ற ஒரு உணர்விலே அனைவரும் ஒன்றுபட்டு அந்த போராட்டத்திலும் ஈடுபட்டது தமிழினத்தினுடைய ஒற்றுமையை உலகுக்கு பறைசாற்றி நிற்கிறது. அந்த ஒற்றுமையை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த கடும் நடவடிக்கையை எங்கள் மீது எடுத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் இந்த இடத்திலே இதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. இன்றைய தினம் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய அழைப்பின் பேரிலும் தைட்டி காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலும் தைட்டி திசவிகாரை வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட விடயம் தொடர்பிலும்
இந்த வடக்கு மாகாணத்துக்கான அந்த விகாரையினுடைய விகாராதிபதியை தலைமை குருவாக நியமிக்கின்ற அரசாங்கத்தினதும் இலங்கையின் எதிர்க்கட்சியினதும் ஒருமித்த செயல்பாட்டை எதிர்க்கும் முகமாக இந்த பெரிய ஒரு ஏற்பாட்டிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட போராட்டத்தை தன்னுடைய அராஜக கரங்களையும் போலீஸ் பயங்கரவாதத்தையும் ஏவி இன்றைய அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதும் அந்த அறவழியில் நியாயமான ஜனநாயக வழியில் போராடியவர்கள் மீது இந்த அரசாங்கத்தினுடைய போலீஸ் பயங்கரவாதம் மிக மோசமாக நடந்து கொண்டது. அந்த அடிப்படையில் மதகுருவாக இருக்கின்ற வேலன் சுவாமி அவர்களும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் நிரோஷ் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் 3 பேர் உட்பட மொத்தமாக 5 பேரை வலுக்கட்டாயமாக இழுத்து வாகனத்தில் ஏற்றி சென்ற போலீஸ் பயங்கரவாதத்தை நேரடியாகவே நாங்கள் பார்த்திருந்தோம். தமிழ் மக்களுடைய சொந்த நிலத்தில் அடாத்தாக அவருடைய நிலத்தை உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது யாரும் போக விடாமல் தடுத்து சவீந்திர சில்வா இராணுவ தளபதியாக இருக்கிற பொழுது விகாரையை கட்டி இப்பொழுது அந்த விகாரையை பாதுகாப்பதற்கும் அந்த விகாரையினுடைய இன்னும் விஸ்தீரணத்தை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் செய்கின்ற முயற்சிகளை தடுப்பதற்கும் சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு செல்வதற்குமான இந்த முன்முயற்சி போராட்டத்தை இன்று நீத்து போகச் செய்ய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமான தன்னுடைய போலீஸ் பயங்கரவாதத்தையும் போலீஸ் அராஜகத்தையும் கட்டவிழ்த்து விட்டிருந்தது. ஆனால் அவற்றையும் கடந்து மக்கள் இன்று தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். எதிர்வருகின்ற 3ஆம் தேதியும் இவ்வாறு ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து இன்னும் அதை விஸ்தீரணம் செய்யவும் அந்த விகாரையை இன்னும் அகலிக்கவும் அவர்கள் முயற்சிப்பதாக செய்திகள் மூலங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. இது தொடர்பாக அன்றைய தினமும் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அதில் நாங்கள் மிக பிரமாண்டமான அளவிலே எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். இது இன்று வந்தவர்களை விட இன்னும் ஆயிரக்கணக்கிலே மக்கள் இதற்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற பொழுதுதான் அரசாங்கத்துக்கான செய்தியையும் சரி இங்கு நடக்கிற அரசினுடைய உண்மை முகத்தையும் உலகத்துக்கு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே இன்று நடைபெற்ற விடயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு ஜனநாயக அரசு என்று சொல்லி அல்லது தங்களை ஒரு இடதுசாரித்துவ கொள்கையோடு வந்திருப்பதாக முலாம் பூசி தமிழ் மக்களையே அதிலும் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களையும் ஏதோ ஒரு மாயைக்குள் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அனுர அரசுக்கு இன்றைய செய்திகள் ஒரு விடயத்தை புலம்பெயர் தமிழர்களுக்கும் சொல்லும். நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லை அவர் ஏதோ செய்வார், அவரிடம் ஏதோ நல்லது இருக்கிறது, இந்த அரசாங்கம் ஒரு நேர்வழியை காட்டுகிறது என்று பேசுகின்றவர்களுக்கும் இன்றைய இந்த அராஜகமும் பயங்கரவாதமும் போலீஸினுடைய அடாவடிகளையும் அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த எல்லா அரசாங்கங்களும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள் தான் ஊறி திளைத்திருக்கிறார்கள். அதை விட்டு அவர்கள் வெளியிலே வரமாட்டார்கள். அது அனுரவாக இருந்தால் என்ன, மஹிந்தவாக இருந்தால் என்ன, அவர்கள் எல்லோரும் ஒரே விதமான நிகழ்ச்சி நிரலோடும் ஒரே விதமான காரியங்களையே கைக்கொள்கிறார்கள் என்பதை இன்றைய நாள் தெளிவுபடுத்தி இருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் இதுக்கு எதிரான எங்களுடைய வலுவான போராட்டங்களை எல்லோருமாக இணைந்து மக்களாக முன்னெடுப்போம். பலிகாமம் வடக்கு பிரதேசவில் கடந்த சபை கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சபை தீர்மானத்தை முன்மொழிந்த எங்களுடைய சாரியனவர்களுடைய தீர்மானத்துக்கு அமைய பலிகாமம் வடக்கிலே தையிட்டியில் அமைக்கப்பட்ட விகாரையானது சட்டவிரோத கட்டிடம் என்பதை 3 மொழிகளிலேயும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டதற்கு நாங்கள் அந்த தீர்மானம் முழுமையான ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே வேளையில் இன்று கொழும்பிலே இந்த சட்டவிரோத விகாராதிபதிக்கு ஒரு பதவி உயர்வு வழங்குவது ஒரு வடபகுதியினுடைய தலைவராக வழங்குவதை எதிர்த்து தெரிவித்து இன்று 9 மணி தொடக்கம் 10 மணி வரை இந்த போராட்டத்தை பலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் எல்லோரும் ஒன்றிணைந்து செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தன. அவ்வாறான எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற அமைதி வழி போராட்டம் இன்று காலையில் நடைபெற்ற போது போலீசார் அதற்கு முன்னிலையாகவே அதை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் நாட்டிலே இல்லாதவர்கள் பெயர்களை உள்ளடக்கியதாக ஒரு நீதிமன்ற கட்டளையை பெற்றிருந்தார்கள். ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்ற போது இறுதியாக போலீசாருடைய தூண்டுதலில் அவ்வாறான 5 பேர் கைது செய்யப்பட்டு இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கான ஒரு முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இந்த விகாரையினுடைய சுற்றியுள்ள காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த மக்களுடைய காணிகள் இந்த அரசாங்கம் முதல் ஏலவே ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கும் என கூறியிருந்த போதும் 1 ஆண்டுகள் கடந்தும் அந்த காணிகளை வழங்காமல் இருந்த போதும் கடந்த 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலமாக இந்த 16 காணி உரிமையாளர் காணிகள் வழங்குவதற்கான அமைச்சரவையினூடாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு 60 நாட்களில் தீர்க்கப்படும் என சொல்லப்பட்ட போதும் அது 4 மாதங்கள் கடந்த நிலைமை 120 நாட்கள் கடந்த நிலைமையிலும் அவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் ஒழுங்குபடுத்தப்படாதனால்
அமைச்சரவை செயலாளருக்கு நாங்கள் எங்களுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தீர்மானத்தின் ஊடாக அறிவித்த போது அதை அவர்கள் புத்தசாசன அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தும் அங்கள் கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் ஒரு தேக்க நிலைமையில் இருக்கின்றார். இவ்வாறான நிலைமையில் தான் தொடர்ச்சியாக அந்த காணி உரிமையாளரான எங்களுடைய கௌரவ உறுப்பினர் சாருஜன் அவர்கள் இவ்வாறான தீர்மானத்தின் மூலம் நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கான இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் கேட்டிருக்கிறாங்க. எங்களுடைய சபையினுடைய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்துக்கு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்றைய நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்த ஏனைய எல்லா உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். முதல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்ல வேண்டும். ஏனைய சிங்கள கட்சி என்று சொல்கின்றவர்கள் கூட அவர்கள் தமிழர்களாக இருந்து தமிழ் ஒற்றுமையாக தமிழ் மக்களுடைய காணிகள் விடுவிக்க வேண்டும் என்றக்காக இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையாக ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் ஒரு தமிழர்கள் தமிழ் உரிமையோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கட்சி தீர்மானங்களுக்கு அப்பால் இந்த வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தமிழர்கள் என்ற உணர்வோடு பங்கு பெற்றியதற்கு அவர்களுக்கு முதல் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மக்களுடைய காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் தொடர்ச்சியாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை என்றுமே உழைக்கும் என கூறி நன்றி.